லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அனிதாக்கா, ஒரு மந்தையில் இருந்து பிரிந்த 2 ஆடுகள் சந்தித்துக் கொண்ட போது பேச முடியவில்லையே. என்ன கிண்டலா? கிண்டல் இல்ல, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பா, என்ன எமோஷனலா பேசுறா அவ. அத கேட்டுட்டு நீங்களும் கரைஞ்சு போயிட்டீங்களோ? அக்கா, அவ பேசுறது எதையும் நம்பாதீங்க. சக்கரை பொங்கல்ன்ற பேர்ல அல்வாவை கிண்டி கொடுத்துருவா. இங்க பாரு, நீ எனக்கு அட்வைஸ் பண்றதே இருக்கட்டும். ஒருத்தருக்கு 3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி நீங்க உங்க பானையே உடைச்சிட்டீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பிளான முதல்ல பண்ணுங்க. அக்கா, நாங்க அட்லீஸ்ட்ல ஏதோ பிளான் பண்ணி ஆக்ஷன்ல இறங்கி தோத்தோம். ஆனா உங்களுக்கு அதுக்கு கூட சான்ஸ் கிடைக்கலையே. ஆமா ராதிகா, வந்த உடனே இப்படி கூச்சமே இல்லாம எங்க அப்பா அம்மா காலை பிடிப்பாங்க நான் யோசிக்காம போயிட்டேன். அக்கா, இத்தனை வருஷம் நீங்க அவ கூட பழகி நீங்க அவளை புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதானா? ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் உங்க ஃபேமிலி அளவுக்குலாம் நான் கிரிமினல் இல்ல. உங்க அளவுக்கு எனக்கு எந்த அனுபவமும் இல்லல்ல. அட போங்க, நாங்களே உங்க தம்பி கிட்ட இருந்து தான் கத்துக்கிறோம். இங்க பாரு, மறுபடியும் தேவையில்லாம சண்டைய ஆரம்பிக்கிற நீ. இதுதான் அவளுக்கு பலம்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருக்க நீ. கரெக்ட் தான். ரஜினி விஷயத்துல நம்ம எல்லாரும் ஈகோவை விட்டுட்டு ஒன்னா நின்னாதான் ஜெயிக்க முடியும். சொல்லாத, செயல்ல காட்டு. அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் போய் அங்க நிக்கணும். இப்படி வெளியே நின்னு எந்த பிரயோஜனமும் இல்ல. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல. நான் முதல்ல உள்ள போறேன், அப்புறம் நீங்க வாங்க. போ. அப்பா, கிளம்பலாமா? கிளம்பலாமா? எதுக்கு அப்பா? ஏன்பா உடனே கிளம்புறீங்க? 2 பேரும் ஒரு நாள் இருந்துட்டு போங்கம்மா. அம்மா, நீங்களாவே சொல்லுங்கம்மா. அப்பா இருமா, இருக்கும்பா. ஒரு நாள் தானே, தாராளமா இருக்கும். ஆனா நாளைக்கு நாங்க கிளம்பும் போது நீயும் எங்க கூட வரணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? நானும் பார்த்துட்டே இருக்கேன். மாசத்துக்கு ஒரு தடவை ஆள் மாத்தி ஆள் வந்து வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. எங்க அக்கா நிம்மதியா வாழக்கூடாதுன்னு திட்டம் போட்டுதான் வருவீங்களா? ஏ ராதிகா, நீ வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கு இப்ப நீங்க அவளை திட்டுறீங்க? நீ பேசுற மாதிரி பேசு, நான் திட்டுற மாதிரி திட்டுறேன்னு பிளான் பண்ணி பேசிட்டு இப்ப நாடகம் தானே பண்றீங்க நீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? அனிதா, தேவையில்லாம நீ பழி போடாத. நீங்க பண்றத கேட்டா எங்களையும் திரும்ப குத்தம் சொல்றீங்களா? இங்க பாருங்க சமந்தி, நாங்க எங்க பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க குறுக்க பேசக்கூடாது. அவன் எங்க கூட வரணுங்கிறது எங்க விருப்பம். எங்க கூட தான் வருவான். அம்மா, எவ்வளவு தடவைமா சொல்றது? ரஜினியை ஒத்துக்கிட்டாலும் என்னால இந்த வீட்டை விட்டு வர முடியாதுமா. டேய், என்னடா பேசுற நீ? இந்த குடும்பத்துக்காக நம்ம அப்பா அம்மாவை ஒரேடியே தலைமுழுக பாக்குறியா? அக்கா, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. 2 குடும்பமும் என் குடும்பம் தான். 2 குடும்பத்தையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அப்படி சொல்லு பார்த்திபா. இத பாரு பார்த்திபா, உனக்கு நான் அப்பா அக்கா வேணும்னா இன்னைக்கு நீ இந்த குடும்பத்தை விட்டு வந்தே ஆகணும். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம். பார்த்திபா, அமைதியா இரு. அட 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 அடடா, குடும்பமே நல்ல நாடகம் ஆடுறீங்க.
புருஷ வீட்ல போய் வாழ்ற பழக்கம் இந்த குடும்பத்தோட அகராதிலேயே இல்ல போல இருக்கு. இங்க பாரு அனிதா, கல்யாணங்கிற பேர்ல ஒவ்வொரு வீட்டோட ஆம்பளை பசங்களையும் இந்த வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிடுறீங்க. அனிதா, என்ன உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வருதா? இப்ப என்ன? பார்த்திபன் உங்க வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? வருவான். ரஜினி என்னங்க நீங்க? அமைதியா இரு பார்த்திபா, நான் சொல்றத நீ கேளு. போ, பேக் பண்ணிட்டு கிளம்பு. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பார்த்திபா, கிளம்பு. இல்ல, நான் போல. நான் சொன்ன நீ கேப்பியா மாட்டியா? கிளம்பு. என்ன சரி. பார்த்திபா, என்ன பார்த்திபா, ஒரு போட்டியோட வந்திருக்க? ஓ, என்ன விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா நீ? ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஏங்க நானும் உன் கூட தான் வருவேன். சூப்பர் ரஜினி, உன் லைஃப்லயே இன்னைக்கு தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான முடிவு எடுத்திருக்க. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. இந்த குடும்பத்துக்கு எப்ப எது தேவைன்னாலும் நான் முதல் ஆளா வந்து நிற்பேன். அத்தை, மாமா, போலாமா? பார்த்திபா,
என்னப்பா? ஒண்ணு இல்லப்பா. சொல்லுங்க மாமா. அம்மா, இப்படி கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நிஜமாவே மனசாரதான் நம்ம வீட்டுக்கு வரியாம்மா? ஆமா மாமா, முழு மனசோட தான் நான் வரேன். பார்த்திபன் ஒரு மருமகனா இந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. அதே மாதிரி ஒரு மருமகளா நானும் என் பொறுப்பை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இல்லம்மா, இங்க உனக்கு எவ்வளவோ பொறுப்பு இருக்கு. நீ இங்க இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு எல்லாம் எனக்கு தெரியுமா? அப்பா, நீங்க என்ன இவ்வளவு நாள் ரஜினி அங்க வரலங்கிற கோவத்துல தானே இருந்தீங்க? இன்னைக்கு என்ன அப்படியே மாத்தி பேசுறீங்க? ஏன் அப்பா தானே? டேய் சும்மா இருடா. இங்க பாருமா ரஜினி, ஒரு அப்பாவோட இடத்துல இருந்து நீ இந்த குடும்பத்தை பாத்துக்கிற. நானும் ஒரு அப்பா தாம்மா. எனக்கும் இந்த இடத்தோட பொறுப்பு என்னன்னு தெரியும். சரிப்பா, அப்புறம் எதுக்கு இவ்ளோ கோவம்? எங்களை வீட்டுக்குள்ள கூட விடாத அளவுக்கு. பார்த்திபா, இன்னும் உனக்கு புரியல? கோவம் மாமாவுக்கு இல்ல, அத்தைக்கு தான். சபாஷ்மா, இதான் ரஜினி. இப்படிப்பட்ட ஒரு பொண்ண யாருக்குதான் பிடிக்காம போக சொல்லு? தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் வந்தோம். இவன் அப்படி பண்ணதான் உங்க அத்தைக்கு கோவமா? அவளோட அந்த கோவமும் நியாயமானதாம்மா. அந்த நேரத்துல என்னாலேயும் அவளை விட்டு கொடுக்க முடியாதுல்ல? புரியுது மாமா. நான் அங்க வந்து அத்தையோட கோவத்தை சரி பண்றேன். அத நீ சரி பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியுமா? பார்த்திபன் சும்மா இருந்தான். அவனையே நீ பொறுப்பானவனா மாத்திருக்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்தையே நீ சரி பண்ணிடுவேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குமா? அதுக்காக நீ நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. உன் குடும்பத்துக்கு எப்போ என்ன வேணுமோ அதை நீ யோசிக்காம எப்பவும் போல செய்யலாமா? பார்த்திபன் மட்டும் இல்ல, நானும் இந்த குடும்பத்தை என் குடும்பமா தான் நினைக்கிறேம்மா. எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் பார்த்துக்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பார்த்திபன் உங்களை பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. இன்னைக்கு நான் அதை நேர்லயே உணர்ந்துட்டேன். இந்த மாதிரிலாம் யார் மாமா விட்டு கொடுப்பாங்க? இன்னொன்னு சொல்றேம்மா, இப்படி திடுதிப்புன்னு கூட நீங்க கிளம்பி வர வேண்டாம். இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு காலையில கிளம்பி வாங்க. ஐயோ மாமா, நான் சொன்ன கேப்பல்லம்மா. நாங்க இப்போ கிளம்புறோம், நீங்க காலையில வாங்க. அப்பா, அம்மா சமாளிச்சுக்கலாம், வாங்க. கமலா, ஆமா அனிதா எங்கம்மா? அவ எப்பயோ போயிட்டா. ஆமா, அது என்ன எனக்கு தெரியாம அங்க மாநாடு? அது வந்து இல்ல கமலா, அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அது போதும், நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எனக்கே தெரியும். அங்க எல்லாரும் முன்னாடியும் கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இப்ப வரலேன்னு சொல்லுவா, அதானே? மா இல்லம்மா, அவங்க நாளை காலையில வந்துருவாங்க. ஓ, அப்படின்னு இவ சொன்னாளா? அனிதா இவளை பத்தி சொல்லும்போது நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நாளை காலைல நாங்க கண்டிப்பா வந்துருவோம். ஆமா அத்தை. டேய் இங்க பாரு, இதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ். நாளைக்கு மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க,
அப்புறம் அப்பான்னு வந்துடாதீங்க சொல்லிட்டேன். நீ வண்டியில இரு. என்ன இல்லங்க, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு முடிவையும் எடுத்து பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க. ஏங்க, ஏன் அப்படி? இதுல என்ன இருக்கு பார்த்திபா? என்னைக்கா இருந்தாலும் நாங்க வந்து வாழ வேண்டியதுதானே. அதெல்லாம் ஓகே. ஆனா எவ்வளவு பிரச்சனை இருக்கீங்க. அம்மா பத்மாமாவெல்லாம் சரி பண்ணணும். உங்க அக்கா மாமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ராதிகா பிரெக்னண்டா இருக்கா. திவ்யா முரளியோட லைஃப் எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா? இங்க பாரு, இப்படியே விடாம எல்லாத்தையும் நானே பாத்துப்பேன்னு இருக்கிறது தான் ரொம்ப தப்போன்னு தோணுது பார்த்திபா. புரியல பார்த்திபா, நீயே சொல்லு. அவங்க வாழ்க்கையை அவங்களே பாத்துக்கிற அளவுக்கு மெச்சூர்டா தானே இருக்காங்க. நான் தான் வீட்ல எல்லாரையும் குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ணி தப்பு பண்றேன்னு தோணுது. குழந்தைய இடுப்புலயே வச்சிருந்தா அது எப்படி தன்னால நடக்க பழகும்னு உனக்காக நான் அனிதா கிட்ட சண்டை போட்டேன்ல, அதேதான் எனக்கும். நான் எப்பவுமே இவங்க கூடவே இருக்க முடியுமா சொல்லு? எல்லாம் ஓகே தாங்க. அதுக்காக இப்படி பாதியிலே விட்டுட்டு போறது சரிதானா? இல்ல பார்த்திபா, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும், நம்ம வாழ்க்கையை நாம வாழணும். அவங்களுக்காக உன்னை கஷ்டப்படுத்துறதும் நியாயம் இல்லைல்ல. எனக்கும் உன் கூட சந்தோஷமா வாழணும் பார்த்திபா. உன் கூட இருந்து ஒரு 2 செகண்ட் பேசக்கூட முடியல என்னால. யாராச்சும் கூடவே இருக்காங்க, அவங்க பார்த்துட்டா என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க, ஏன் இப்படி பாக்குற? உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆனதே இல்லையா? நாம தனியா ஹாப்பியா நம்ம லவ்வை ஷேர் பண்ணிட்டு வாழணும்னு உனக்கு தோணலையா? பார்த்திபா, ஏன் இல்ல, நிறைய இருக்குங்க. உங்க கூடவே இருந்து நீங்க ஆசைப்படுற எல்லாத்தையும் உங்களுக்காக செய்யணும். அவ்வளோ ட்ரீம் இருக்கு எனக்கு. வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு செகண்டும் ரசிச்சு வாழணும் உங்க கூட. அப்புறம் இதுக்கு என்ன அப்படி பார்த்த? இந்த மாதிரி ஆசைகள் ரஜினிக்கு இருக்கும்ல, மனசை திறந்து சொல்ல மாட்டாங்களான்னு நினைச்சிருக்கேன். அது திடீர்னு நிஜமா நடக்கும்போது வேற என்னங்க பண்றது? எல்லாம் ஓகே தான். ஆனா இங்க இருந்து கிளம்பி போறத நினைச்சா ஏதோ என் வீட்டை விட்டு வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. ஏங்கா, நீ நிஜமாவே அங்க போக போறியா? ஆமா ராதிகா, நிஜமா தான் நான் போறேன். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அப்படி இல்லக்கா, நீ சும்மா எங்களை ஏதோ மிரட்டுறதுக்காக சொன்னியோன்னு தோணுச்சு. ஆமா ரஜினி, வாசல் வரைக்கும் போயிட்டு பொட்டியோட வந்ததும் நானும் அப்படிதான் நினைச்சேன் ரஜினி. அதெல்லாம் ரஜினி போக மாட்டா. அவ போயிட்டா இந்த குடும்பத்தை யார் பாத்துக்கிறது? ஏன் மாமா, நீங்களும் அக்காவை பாத்துக்குவீங்கல்ல? என்னது நாங்களா? நாங்க எப்படி பாத்துக்க முடியும் ரஜினி? ஏக்கா, நீ என்னை விட வயசுல மூத்தவ தானே. உனக்கும் 2 பசங்க இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிற மாதிரி தானே. ஆமா, அண்ணன் எப்படியும் கடையை பார்த்து பாரு, நீங்க வீட்டை பாத்துக்கோங்க.
ராதிகாவை பார்த்துக்க அரவிந்த் இருக்கான். அவளை பத்தியும் பிரச்சனை இல்லை. சரி, திவ்யா முரளி எல்லாம் இருக்காங்கல்ல? திவ்யா படிப்பை முடிக்கணும். முரளி இப்பதான் ஒழுங்கா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் ஸ்டடி ஆயிட்டா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்க போறான். அதெல்லாம் சரி, அம்மாவை யாரு பாத்துப்பா? நான் ஒண்ணும் குழந்தை இல்ல. நீங்க எல்லாரும் என் வயித்துல பிறந்தவங்க தானே. நீங்களே உங்களை பாத்துக்கும் போது நான் என்ன பாத்துக்க மாட்டேனா? இவ்ளோ டென்ஷன் ஆகுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல ராதிகா. ரஜினி அங்க இருப்பா, ஆனா இங்க வேண்டியதெல்லாம் எப்பவும் போல செஞ்சிருவா. என்ன ரஜினி? ஆமா, நான் என்ன வெளிநாட்டுக்கா போறேன்? கூப்பிடுற தூரத்துல தான் இருக்க போறேன். அப்படியே ஏதாச்சும் எமர்ஜென்சினா ஒரு கால் பண்ண வந்துட போறேன். அவ்வளோ ஏன், தினமும் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னால இங்க வந்து சாப்பிட்டு மதியத்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு தான் போவேன். என்ன பார்த்திபா, நான் சொல்றது கரெக்ட் தானே? கண்டிப்பா. கிச்சன் குயின் கையால சமைச்சதை சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரி, சாப்பாடு எடுத்துட்டு போறதெல்லாம் இருக்கட்டும். வீட்டு செலவெல்லாம் யாரு பாத்துப்பாங்க? மளிகை சாமான்ல இருந்து எல்லாமே இருக்குல்ல. அக்கா, இது வரைக்கும் வந்த எல்லா செலவையும் ரஜினி அக்கா பாத்துக்கிட்டா. இனிமே அவங்க செலவை அவங்க பிரிச்சுக்கலாம்.